உங்க அண்ணனுக்கும் உங்க அம்மாவுக்கு கரெக்டா ஒத்து போதா? ரெண்டு பேரும் டீம். பொம்பளை புள்ள இருந்தா எல்லாம் செஞ்சிருக்கோம். இது அவங்க நினைச்சது வேற, வந்தது வேறடா. எங்க போனாலும் எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க, இவன் மட்டும் தனியா ஒரு கோவப்படுறான் எல்லா விஷயத்துக்கும். ஒரு ஆள் யார் மட்டும் சொல்லு, அவன மசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுற. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாரும் இருக்க மாதிரி நீ இருப்பா, பழகிக்கோ அப்படின்லாம் என்னால அப்படி முடியாது. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. நான் இப்படிதான் இருப்பேன். ஏன் எப்போது கோவத்துல இருக்க? கோவம்லாம் இல்லை சார். எங்க போனாலும் பின்னாடியே வராங்க சார். என்னடா இப்போ யாராவது ஃப்ரெண்டு கூட பேச போறோம்னா தனியா விடணும்ல, விட மாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் ஆகாஷ் 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 ஆகாஷ்னு கூப்பிட்டுனே இருக்கிறாங்க. அப்ப எப்படி நான் பேச முடியாது? ஓ அப்படியா விஷயம்? சகஜமா அவன் பேசுனா நீங்க கூட நின்னுகிட்டே இருக்கீங்க, எனக்கு எப்படி பேச முடியும்னு கேக்குறான். அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது தான் கஷ்டம். அப்படிலாம் இல்லையா சார்? அவ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கேட்போம், நீங்க சொல்லிட்டீங்க இல்லைங்கிறாங்க அம்மா. அப்படியா? சொல்லுப்பா. இருங்க, மிரட்ட கூடாது. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சொல்லு. இப்ப வந்து ஃப்ரெண்டு வந்து படிக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவான் சார். இப்ப அவனை மட்டும் நம்ம கூப்பிடலாம், ஆனா நம்ம மட்டும் அவங்க வீட்டுல போக கூடாது. அவன் எப்படி நினைப்பான்? ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? அவன் என்கிட்ட சொல்றது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவன் வெளியே போய் ஆடிட்டு ஒரே ட்ரெஸ் அடிப்பட்டுக்கிட்டு போற சொல்ல, அப்ப பொய் தானே சொல்றான். ஃப்ரெண்டு விளையாட கொடுப்பான் சார். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே போய் சொல்லிட்டுருவாங்க, ஆகாஷ் வர மாட்டான், இங்கே வெளியே வர மாட்டான். உயிரை வாங்குறேன். அப்ப எப்படி அவன் என் கூட பேசுவான் சொல்லுங்க? அது எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் அந்த கோவம், எதனா ஒரு கோவமே இதான். நீ என்ன செயல்பட விட மாட்டேங்கிற கோபம். நீங்க வந்து புருஷன் முண்டாட்டி இருக்கீங்க, உங்க மாமியார் எப்ப பாரு நீங்க பேசிட்டு பக்கத்துல வந்து உட்காந்து எப்ப இருக்குன்னு சொல்லுங்களேன். கோவம் தான் கடுப்பா தானே வரும். அதேதான். ஏன்னா நீங்க உங்களை தனியா பாக்குறீங்க, நாங்க தனி மனிதர்கள். we are adults. எங்களுக்கு தெரியும், உலகம் தெரியும்னு. அவன் அதே இடத்துல இருக்கான், அதோட தொடர்ச்சியில இருக்கான். அவன் இந்த உலகத்தோட சேர முயற்சி பண்றான். நீங்க அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான், அதுக்கு குறுக்க நிக்கிறீங்க. அப்ப அவனுக்கு உங்க மேல எரிச்சல் தானே வரும். அதான் கோவமாவே இருக்கான், சிடு சிடுன்னு. ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்ல பேசிட்டு இருப்பானா, இவங்க பின்னாடி வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கோவம் வருமா வராதா? எத்தனை பசங்க நீங்க வீட்டுல? நானும் அண்ணா. உங்க அண்ணனுக்கும் உங்க அம்மாவுக்கு கரெக்டா ஒத்து போதா? ஒத்து போகுது. ரெண்டு பேரும் டீம். இப்போ ஏதாச்சும் அவங்க சொல்ற வேலையை நான் கொண்டாக்கி செய்யறேன்னு சொன்னா, இதே ஒரு பொம்பளை புள்ள இருந்தா எல்லாம் செஞ்சிருக்கோம், இதே இந்த பொம்பளை புள்ள இருந்தா செஞ்சிருக்கோம், அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப புரியுதா ப்ராப்ளம்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அவங்க நினைச்சது வேற, வந்தது வேறடா. என் இனமடா நீ, என் இனமடா நீ. ஆன் சீரியஸ் நோட், இது பிள்ளைகள் தங்களை தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து அவிழ்த்துக்கிட்டு ஓடுற காலம். எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அவன் நிறைய விஷயம் பார்ப்பான், அவன் பிரெயின் கச்ச கச்ச கச்சன்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். இந்த டைம்ல நீங்க ரொம்ப இழுத்து, அதாவது ஒரு எலாஸ்டிக் மாதிரி நீங்க இருக்கணும். நான் நிறைய பேச விரும்பல, செயலே காட்ட விரும்புறேன். அதான் ஓடி போய் விழப்போனா அப்படி சட்டையை பிடிக்கிற தூரத்துல நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னு இல்லை. ஆனா பிடியை நீங்க விடல, அத்துக்கிட்டு போயிடுவோம். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.